கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவது, இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். பி தேங்க்ஃபுல், பி தேங்க்ஃபுல். அதான் எழுதியிருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. பி தேங்க்ஃபுல். நம்ம பைபிள் காலேஜில் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னு நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். நான் அந்த போர்டில் எழுதி சொல்ல போகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகள் உபகாரங்களுக்காக 2 விஷயங்களை செய்யலாம். ஒன்று தேங்க்ஸ் கிவிங், அடுத்தது தேங்க்ஸ் லிவிங். இது 2த்துல எது சிறந்தது? தேங்க்ஸ் லிவிங். தேங்க்ஸ் கிவிங்னாக்கா கடவுள் செஞ்சதுக்கு நாம் கடவுளுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அதை ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கையை வாடுறது. தேங்க்ஸ் லிவிங் என்றால் கடவுள் நமக்கு இவ்வளோ அற்புதம் செய்திருக்காரு, இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு கை கொடுத்தாரு, நம்மை ரட்சித்திருக்கிறாரு, நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, நம்ம நினைக்காததெல்லாம் கர்த்தருக்கு நமக்காக செய்திருக்கிறாரு. அதனால கர்த்தருக்கு பிடித்தபடி நான் வாழணும், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டுறணும், கர்த்தருக்கு நான் சேவை செய்யணும், கர்த்தருக்கு நான் இழுக்கு கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு மனசாட்சியோட தீர்மானத்தோட கர்த்தருக்காக வாழறது. அது தேங்க்ஸ் லிவிங். அந்த மாதிரி ஒரு உணர்வோடு கூட, கான்ஷியஸோடு கூட நாம் கர்த்தருக்காக நன்றி அறிதலுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது என்கிற காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் என்ன இருக்கு? கொலோசியர் 3:15 நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கொடுங்கள் அப்படின்னு இல்லை. சில பேர் கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அதை சொல்லல பைபிள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். சரிங்களா? அப்போ நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஜீவியுங்கள், வாழுங்கள் என்ற அர்த்தம் அது. அப்போ நாம சில பேருக்கு இந்த ஒரு கான்செப்டே மைண்ட்ல இல்லை. நான் நன்றி அறிதல் உள்ளவனாக கடவுளுக்கு பிரியமா வாழணும், கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரணும், கடவுள் சித்தத்தை நிறைவேற்றணும், கர்த்தருக்கு சேவை செய்யணும், நம்ம மூலமா ஆண்டவருடைய பேரு டேமேஜ் ஆகுது, சர்ச்சு பேர் டேமேஜ் ஆகுது, நம்ம பேர் டேமேஜ் ஆகுது, நம்முடைய சாட்சி கெட்டு போகுது, இது ஆண்டவருக்கு வேதனை கொடுக்குமே, இந்த யோசனையே இல்லை. யாருக்கு இல்லை? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் யார் வாழ மாட்டாங்களோ அவங்களுக்கு இல்லை. பிரியமானவர்களே, நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்கிற காரியங்களை பார்க்க போறோம். பி தேங்க்ஃபுல், பி தேங்க்ஃபுல் என்கிற இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா யார் ஜீவிப்பாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு சொல்லும். இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம் பாருங்க. முதல் எழுத்து டி. டி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நன்றி விசுவாசம் உள்ளவனாய் நீ இருந்தா, டெல் அபவுட் காட் டு அதர்ஸ். டெல் அபவுட் காட். டு அதர்ஸ் அப்படின்னா என்ன? மற்றவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். இதுதானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளை. சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் பரலோகத்துக்கு அப்படியே மேகங்களோட போயிட்டார். மத்தேயு சுவிசேஷம் 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீஷர்களை மாற்றுங்கள் என்று சொல்லிட்டு கடைசி வார்த்தை அதுதான்.
அப்போ மேகங்கள் வந்து ஏசாமி அப்படியே மேலே கொண்டு போயிடுச்சு பரலோகத்துக்கு. அப்போஸ்தலர் நடபடிகளில் அதை நம்ம வாசிக்கிறோம். கடைசி வார்த்தைக்கு எப்பொழுதுமே நாம ஒரு முக்கியத்துவம் தருவோம். சமீபத்தில் ஒரு நியூஸு என்னன்னா, அவர் மரிச்சு போயிட்டார். அவரையும் அவருடைய காரு, அவர் ஓட்டியிருந்த காரு ரெண்டத்தையுமே புதைச்சாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, அது அவருடைய கடைசி ஆசையாம். நான் மரிச்ச பிறகு என்னுடைய பிரியமான காரை என்னோடவே அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதனால இந்த மாதிரி செய்தாங்க. நம்ம சொந்தக்காரங்க யாராவது மரிச்சு போகும்போது நம்ம வந்து விசாரிக்க வர்றோமா, ஆதபாதையாக வர்றோமா, அழறோமா, அழுத பிறகு என்ன கேட்குறோம், கடைசியாக என்ன சொன்னார் கேட்குறோமா இல்லையா? ஏன் அப்படி கேட்குறாங்க? இந்த கடைசியில் சொன்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். நாம் உண்மையான நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும், அதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு இருக்கும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, யாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டேன்ற என்ற பட்சத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, உன்னுடைய ரட்சிப்பை சந்தேகப்பட வேண்டியதா இருக்கிறது. நீ சரியாய் ரட்சிக்கப்பட வேண்டிய விதத்துல தான் ரட்சிக்கப்பட்டியா, உண்மையிலேயே நீ ரட்சிக்கப்பட்டியா, இது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் பேரிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாக ஆண்டவருடைய அன்பை குறித்தும் மகிமையில குறித்தும், ஆண்டவரை நம்புனா மக்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்குது என்பதை குறித்தும் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றார். பிரியமானவர்களே, உண்மையிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருந்தா ஆண்டவரை குறித்து அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்றவங்களா இருப்போம். 2வது H என்றால் heal the wounds of church people. Heal the wounds of church people. சபை மக்களுடைய காயங்களை ஆற்ற வேண்டும். சபை மக்களுடைய வலிகளை தீர்க்க வேண்டும். நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்களுடைய குடும்பங்களில் நடக்கிற விஷயங்கள், வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எவ்வளவோ அவங்க மனசுல இருக்கும். அது வேதனையாக இருக்கும், வலியாக இருக்கும், காயப்பட்டிருப்பாங்க. அவங்கள கண்டுக்காமல இருக்கக்கூடாது, அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க ஆண்டவர் பட்சத்தில் உண்மையான நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழறவங்களா இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா, சபை மக்கள் அவங்களுடைய வேதனைகள், காயங்கள், அவங்களுடைய வலிகள், பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், அவங்கள ஆறுதல் படுத்தணும், அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அந்த மாதிரி போய் அவங்களுக்காக பேசணும், ஜெபம் பண்ணணும். கடவுள் பேரிலே உண்மையாய் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நீங்க இருந்தா இதெல்லாம் செய்யணும். 3வதாக அடுத்த வார்த்தை லிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வாழணும். அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப். அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃபை மெயின்டைன் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட் என்றால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி போனா போட்டோம், விட்டு கொடுப்போம். சரி போனா போட்டோம், மன்னிச்சிடுவோம். சரி போனா போட்டோம், இதை நம்ம பெருசாக்க வேண்டாம், சொன்னா சொல்லிக்கிட்டோம், இருக்கட்டும். இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு குடும்பத்திலையும் இருக்கணும், சர்ச்சிலையும் இருக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததுனால தான் குடும்பத்திலையும் பிரச்சனை,
சர்ச்சிலையும் பிரச்சனை. ஒன்று சொல்கிறேன் கவனிங்க, குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும், அன்பில்லாமல் போயிடும், ஐக்கியம் இல்லாமல் போயிடும். அது ஒரு குடும்பமாகவே இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். ஒரு கணவன் ஏதோ தவறு செய்கிறாரு, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ அவரை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுற, திருந்தலை சார், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழணும். அதை நான் சாதிப்பேன் அப்படின்னு நின்னா அந்த குடும்பம் நிலைக்காது. அந்த குடும்பம் உடைஞ்சு போயிடும், பாழா போயிடும், பிரிஞ்சு போயிடும், அன்பில்லாமல் போயிடும். அந்த குடும்பத்தில் வளர்கிற பசங்க சரியான ஒழுக்கத்திலேயோ ஒரு சரியான ஒரு கல்ச்சர்லேயோ வளர மாட்டாங்க, பசங்க பாழாயிடுவாங்க. அதனால பிரியமானவர்களே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாழணும். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் குடும்பமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பணும். நல்ல ஒரு கிறிஸ்டியன் குடும்பமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே போல் சர்ச்சிலையும் கூட இதே போல தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஒரு மீட்டிங்கில் நான் கேட்டேன், இங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒரு வாரத்தில் எத்தனை முறை சண்டைங்க பிரச்சனைங்க நடக்குது அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் 2 முறைனாங்க, 3 முறைனாங்க. ஒருத்தர் சொன்னாங்க டெய்லி நடக்குதுன்னாங்க. டெய்லி பிரச்சனையாம், டெய்லி சண்டையாம். 2, 3, 4 பேர் இருக்கிற குடும்பத்திலேயே டெய்லி பிரச்சனை, டெய்லி சண்டை. இத்தனைக்கும் ஒரே இடத்துல வாழறாங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாமல் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளோ 400 பேர் இருக்கிற சபையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் இருக்காது இல்லையா? சில பேர் தெரியாமலே நம்மளை பற்றி வேற மாதிரி பேசுவாங்க, வேற மாதிரி பரப்புவாங்க. நம்மளை பற்றி நடந்தது என்னன்னு தெரியாது, ஆனால் நம்மளை பற்றி அப்படியே பரப்புவாங்க. அப்புறம் பார்த்தா அது நடந்திருக்காது, அது பொய்யான விஷயமா இருக்கும். ஆனால் அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாரம். என்ன பாரம்? யார் பிரச்சனையாவது, யார் குற்றமாவது, யார் தவறாவது நமக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் பரப்பணும். அது ஒரு வரமோ அல்லது பாரமோ தெரியல. சில பேர் இருப்பாங்க சர்ச்சில் அந்த மாதிரி. ஒரு சர்ச்சினும் போது விதவிதமான மக்கள் இருப்பாங்க. அப்போ எப்படி ஒரு உரசல் வராமல் இருக்கும், எப்படி மனசு கஷ்டம் வராமல் இருக்கும், எப்படி கருத்து வேறுபாடு வராமல் இருக்கும், அதெல்லாம் இருக்காது இல்லையா? அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்லேயே 4-5 பேர் தான் இருக்கிறோம், டெய்லி சண்டை போட்டு இருக்கிறோம். ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு நமக்கு எல்லாருக்கும் அருமையாக தெரியும், ஆனாலும் சண்டை வருது. சபை என்னும் போது விதவிதமாக இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலன்னா ஆண்டவருக்கு தான் நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? ஆண்டவருக்கு நஷ்டம், சர்ச்சுக்கு நஷ்டம். அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆண்டவர் பேரில் உண்மையான அன்பு, உண்மையான நன்றி அறிதல் உள்ளவங்களாக நம்ம வாழணும் என்ற தீர்மானம் இருந்தால், சபை மக்களுடைய காரியங்களில் நான் சாதிப்பேன், நான் பதிலுக்கு பதில் செய்வேன், நான் யாருன்னு காண்பிக்கிறேன், என்னால் முடியாதா, இப்படியெல்லாம் தீர்மானம் பண்ண மாட்டாங்க. நாம் இப்படி தீர்மானம் பண்ணால் சபைக்கு தான் நஷ்டம். சபையில் பிரச்சனைங்க வரக்கூடாது, சபையில் ஒரு கலவரம் வரக்கூடாது, போன போட்டோம் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு போவாங்க. ஆகவே கடவுள் மீது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும்? குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நல்ல மகிழ்ச்சியான ஒழுங்கான கிறிஸ்துவ ஒழுக்கத்தின்படி நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும், கட்டி காத்து கொள்ள வேண்டும். 2வது, சபையிலேயும்
கடவுள் மீது நன்றி அறிந்துள்ளவர்களாக சபை மக்களிடத்திலேயும் கூட நாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, பரவாயில்ல என்று சகிச்சுக்கிறது, இப்படிப்பட்ட குணங்களை நமக்குள்ள வளர்த்து கொள்வோமாக. 4வது அடுத்த எழுத்து என்ன சொல்லுது? என், நெவர் கோ பேக். நெவர் கோ பேக் அப்படின்னா என்ன? பின்வாங்கி போகவே போகாதீங்க. லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டு சொல்றாருல, கலப்பையின் மீது கையை வைத்து பின்னிட்டு பார்க்காதே என்று லூக்கா 9:62 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ கடவுளுக்குன்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம், கடவுள் பிள்ளைகளாக மாறிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இனிமேல் கடவுளுக்காக நம்ம ஜீவிக்கணும் என்று தீர்மானம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் கடவுளை விட்டு பின்னிட்டு போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் எப்படி எப்படியோ இருக்கும். என்ன நடந்தாலும் கடவுளை விட்டு நம்ம பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. சூழ்நிலைகள்னு சொல்லும்போது நமக்கு பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், சாத்தானுடைய சோதனைகள் வரலாம், வாழ்க்கையில் நாம் நினைச்சது நமக்கு நடக்காம போகலாம், நம்ம ஜபங்களுக்கு பதில் வர்றதுக்கு தாமதமாகலாம், எதிர்பார்க்காத நஷ்டங்கள், ஆக்சிடென்ட்ஸு, மரணங்கள், இது எது வந்தாலும் சரி பின்னிட்டு போகக்கூடாது, பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. கடவுள் மீது ஒரு உறுதியான நம்பிக்கை வச்சு கடவுளுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக முன்னேறி போக வேண்டியது தான். முன்னேறி போய்கொண்டே இருக்கணும், அது முக்கியம். நாம் பின்னிட்டு போவோமானால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ரொம்ப ரொம்ப நஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால எத்தனை வந்தாலும் என்ன வந்தாலும் நாம் முன்னுக்கு போக வேண்டும், பின்னிட்டு போகக்கூடாது. நெவர் கோ பேக். எந்த சூழ்நிலையும் நம்ம பின்னிட்டு போகக்கூடாது. இது என் சொல்லுகிற ஒரு சத்தியம். அடுத்தது கே. கே என்ன சொல்லுது என்றால், கில் யுவர் ஓல்டு நேச்சர். கில் யுவர் ஓல்டு நேச்சர் அப்படின்னு என்ன? நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன பழக்கங்கள் இருந்துச்சோ, என்னென்ன குணங்கள் இருந்துச்சோ, என்னென்ன சுபாவங்கள் இருந்துச்சோ, என்னென்ன ஆசபாசங்கள் இருந்துச்சோ, எல்லாவற்றையும் நீ கொல்லணும், கொன்னு புதைக்கணும். நீ கடவுளுக்குன்னு தீர்மானம் பண்ணிட்ட பிறகு, ஞானம் எடுத்துட்ட பிறகு, கடவுள் பிள்ளையை மாறிட்ட பிறகு அவைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கில் யுவர் ஓல்டு நேச்சர். நமக்கு பைபிள் என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்டால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினே அப்படின்னு சொல்லுது. அப்ப பழைய வாழ்க்கை ஒழிஞ்சிடணும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுதான். நாம எத்தனை வருஷமானாலும் அந்த பழைய குணம் இருக்குதே, பொறாம குணம், குற்றங்களை கண்டுபிடிக்கிற குணம், சண்டை போடுற குணம், பழி வாங்குற குணம், கோல் சொல்ற குணம், அது மாறவே மாட்டேங்குது. பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களா வாழணும்னு நம்ம மனசுல இருந்தா, தீர்மானம் இருந்தா, பழைய வாழ்க்கையை நம்ம கொன்னுடணும். பழைய வாழ்க்கையை கொன்னுட்டு அதை புதைச்சிடணும். அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் என்கிற இந்த வார்த்தைக்கு புதைப்பது என்று அர்த்தம். புதைப்பது. அப்ப ஞானஸ்நானம் அன்னைக்கு நாம் புதைக்கப்படுகிறோம், புதிய மனுஷராக தண்ணீரிலிருந்து வெளியில வர்றோம். எதை புதைக்கிறோம்? பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சுபாவங்கள், பழைய ஆசாபாசங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு புதைச்சிடுறோம். அதுதான் ஞானஸ்நானம். உண்மையுள்ள ஞானஸ்நானம்
மீனிங்ஃபுல் பேப்டிசம்னா அதுதான். ஆகவே நாம் ஆண்டவர் பேரில் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்து பழைய மனுஷனை கொன்று புதைக்கணும், புது சிருஷ்டியாய் இந்த உலகத்தில் வாழணும். அடுத்ததாக எஃப் இருக்கு இல்லைங்களா? எஃப், ஃபைண்ட் யுவர் பிளேஸ் இன் த சர்ச். ஃபைண்ட் யுவர் பிளேஸ் இன் த சர்ச். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு ஆண்டவர் வரங்களை தருகிறார். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு ஆண்டவர் வரங்களை தருகிறார். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்குரிய இடத்துல நீ இருந்து கடவுளுக்கு சேவை செய்யணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்னை ரட்சித்த பிறகு எந்த நிலையில நான் இருந்து கடவுளுக்காக சேவை செய்யணும் என்று நீ அதை புரிஞ்சுக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். அந்த தீர்மானத்தோட நீ கடவுளுக்காக உன்னுடைய இடத்தை நீ கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீ இருந்து கர்த்தருக்காக பயன்படணும். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த புத்தியோடு நீ யோசிக்கணும், கவனிக்கணும். ஒரு தெளிந்த புத்தி உனக்கு இருக்கணும். நீ என்னவா இருக்கிறியோ அதை விட பெருசா உன்னை நீ நினைச்சுக்க கூடாது. நீ என்ன, உன்னுடைய வரம் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய படிப்பு என்ன, உன்னுடைய இடம் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த இடத்துல இருந்து கடவுளுக்காக பயன்படணும். ஆண்டவர் சந்தோஷப்படுவார், சபை பக்தி விருத்தடையும், சபை வளரும், கடவுள் உங்களுடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன என்பதை நீ தெளிந்த புத்தியோட புரிஞ்சுக்காம உன்னை நீயே பெரிய ஊழியக்காரராகவோ வரம் பெற்றவராகவோ தகுதி உள்ளவராகவோ தெளிந்த புத்தி இல்லாமல் அந்த மாதிரி சிந்திப்பாயானால் உன்னால் திருச்சபையில் பிரச்சனைங்க தான் வரும். உன்னால் திருச்சபையில் குழப்பங்கள் தான் வரும். உன்னால் திருச்சபையில் பார்ட்டிஸ் தான் உருவாகும். அதனால பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். தெளிந்த புத்தியோட நீங்கள் என்ன, உங்களுடைய ஸ்தானம் என்ன, உங்களுடைய இடம் என்ன, திருச்சபையில் நீங்கள் எங்கிருந்து எந்த விதமான ஊழியத்தை நிறைவேற்றணும் என்கிற தெளிந்த புத்தி உங்களுக்கு இருந்தால் நல்ல மெச்சூர் ஆகிடுவீங்க, ஆஸ்வதிக்கப்படுவீங்க, சபையாருக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்க. இந்த தெளிவு இல்லாமல் நிறைய பேர் சபைகளில் பிரச்சனைகளை உண்டாக்குகிறாங்க, ட்ரபிள் மேக்கர்ஸாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த எஃப் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், ஃபைண்ட் யுவர் பிளேஸ் இன் த சர்ச் அண்ட் சர்வ் த லார்ட். உன்னுடைய இடம் எது, உன்னுடைய ஸ்தானம் எது, அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் உண்மையாய் உத்தமமாய் நீ கடவுளுக்காக பயன்படு. அடுத்தது யூ சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் நீ நன்றி உள்ள மனுஷனாய் இருந்தா uphold the ministry. Uphold the ministry. Uphold the ministry. Uphold the ministry என்றால் ஊழியத்தை தாங்கு. உனக்கு உண்மையிலே ஆண்டவர் பேரில் நன்றி விசுவாசம் இருந்தா நீ ஊழியத்தை தாங்க வேண்டும். ஊழியம் வளருவதற்கு
விரிவடைவதற்கு ஊழியத்தை தாங்குகிற ஒரு நபராய் நீ இருக்கணும். உண்மையிலே உனக்கு கடவுள் மீது நன்றி அறிதல் உள்ள இருதயம் இருக்கும் என்றால், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், நன்றி விசுவாசம் இருக்கும் என்றால் ஊழியத்தை தாங்குகிற ஒரு நபராய் நீ இருக்கணும். ஊழியத்தை எப்படி தாங்கிறது? நம்முடைய ஊழியங்களுக்காக, திருச்சபைக்காக நீ உன்னுடைய ஜெபத்தில் பாரமாக ஜெபிக்கணும், மன்றாடி கருத்தா ஜெபிக்கணும். பை யுவர் ப்ரேயர் யூ ஹேவ் டு uphold the ministry. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும். ரெண்டாவது, உழைப்பின் மூலமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க செய்ய வேண்டும். பை யுவர் லேபர் யூ ஹேவ் டு uphold the ministry. உழைக்கணும், வேலை செய்யணும். ஏதாகிலும் ஒரு வேலை இருந்தா அதை மகிழ்ச்சியோட வந்து செய்யணும் ஆண்டவருடைய ஆலயத்தில். அல்லது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா, இதை செய்யுங்க, செய்கிறீங்களா பிரதர், செய்கிறீங்களா சகோதரி, இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்தா மகிழ்ச்சியோட சந்தோஷமாக உண்மையாக அது செய்து முடிக்கணும். மூணாவது, நம்முடைய பணத்தால் ஊழியத்தை தாங்கணும். ஊழியத்தில் எவ்வளோ செலவுகள்லாம் இருக்குது. கடவுள் நமக்கு நிறைய கொடுக்குறார். ஆண்டவர் பேரில் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் தவறாமல் கொடுப்போம். இப்படியாக ஊழியத்தை தாங்கணும். uphold the ministry. நீ ஒரு நன்றி அறிதல் உள்ள நபராய் விசுவாசியாய் இருந்தா ஆண்டவருடைய ஊழியத்தை உன்னுடைய ஜபத்தாலும் உழைப்பாலும் பொருளாலும் தாங்க வேண்டும். எனக்கு சில பேரை பார்க்கும்போது ஆச்சரியம். கடவுளுக்கு அவங்க கொடுக்குற விஷயத்தில் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு இல்லை, கொடுக்கவே மாட்டேன்றாங்களேன்னு, கொடுக்கவே மாட்டேன்றாங்களே என்று ஆயிரமாக சம்பாதிக்கிறாங்க மாதம் மாதம் ஒரு ஊழியத்துக்குன்னு. அதாவது 10ல் 11 வந்து அங்கே காணிக்கை பெட்டியில் போயிடுறீங்க. அது இல்லை, நம்முடைய ஊழியம் நல்லா நடக்கணும், குறை இருக்கக்கூடாது என்பதற்காக உன்னுடைய காணிக்கைகளையோ தசமபாகங்களையோ ஒரு கவரில் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். சிலரை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். இவங்களுக்கு எப்படி தான் அந்த மனசு வராமல் இருக்குதோ, இவங்களுக்கு நன்றி விசுவாசம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறாங்கன்னு நான் ஃபங்க்ஷன்ஸில் கூட கொடுக்க மாட்டேன். 1000 ரூபாவா ஃபங்க்ஷன்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க, மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க. ஆனால் நடத்துறதுக்கு காரணமாக இருந்த கடவுளுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் எனக்கு ஆச்சரியம். ஒரு நன்றி அறிதல் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய ஊழியத்தை பணத்தாலும் உழைப்பாலும் பொருளாலும் தாங்க வேண்டும். அடுத்தது எல் எல் லவ் by your obedience. Love by your obedience. இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். என் மீது உங்களுக்கு உண்மையாய் அன்பு இருந்தா எனக்கு கீழ்ப்படிவீங்க, என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுவீங்க என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என் மேலே உண்மையான அன்பு இருந்தால் நான் சொல்கிறபடி நடந்துக்க, என் கட்டளைகளை கை கொள்ளுங்க என்று சொன்னார். எல் என்கிற வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லுது. லவ் பை யுவர் ஒபீடியன்ஸ். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக ஆண்டவர் பேரில் உங்களுக்கு இருக்கிற அன்பை நீங்கள் நிரூபியுங்கள். உண்மையான நன்றி அறிதல் உள்ளவர்கள் ஆண்டவர் மீது அன்பாக இருப்பாங்க. அதை எப்படி நிரூபிப்பாங்க என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்குவாங்க. ஆகவே பிரியமான கர்த்தர் பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவரிடத்தில் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கொடுக்கிறது முக்கியம் இல்லை, நன்றி அறிதல் உள்ளவர்களாய்
வாழறது முக்கியம் என்று கொலோசியர் 3:15 நம்ம வாசிச்சோம். பி தேங்க்ஃபுல் அப்படின்னு இருக்கு. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கொடுங்கள் இன்னும் அங்க இல்லை, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழுங்கள் அப்படின்னு அங்க இருக்குது. இப்போ நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால் அந்த தேங்க்ஃபுல் என்கின்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் கடவுள் மீது ஒரு நன்றி விசுவாசம் இருக்கிறவங்க, நன்றி அறிதல் உள்ளவங்க என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம்.